இன்னைக்கு ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த வீடியோ பார்த்தேன். பைசெப்ஸ் போடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா ஹேமர் கர்ல் வேரியேஷன்ல 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் 2 1 நெக்ஸ்ட் அப்படியே கர்ல். ஓகேவா? டவுன் அப் ஸ்டார்ட். இடிச்சுக்காம போடுங்க. 10 கவுண்ட்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் ஹோல்ட் அப் மட்டும். கீழ இறக்க கூடாது. அப்படியே இந்த ஹோல்ட் மட்டும் தான். 1 2 இதுல ஒரு 10 கவுண்ட்ஸ். ஓகே 10 முடிச்சிட்டீங்களா? இப்போ டவுன். இப்போ கீழ இருந்து ஆஃப் வேரியேஷன் 60% வரைக்கும் தான் மேல வரும். நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு செட் ஆகிற தம்பு எடுங்கன்னு சொன்னேன். அவன் அதிகமா எடுக்கறானே நீங்களும் அதிகமா எடுத்தீங்க. இப்போ கஷ்டப்படுறீங்க. ஓகேங்களா? ஏன்னா நிக்க சொல்லவே இல்லையா? பண்ணுங்க. இவர் டீச் பண்ற இந்த பைசெப்ஸ் எக்ஸசைஸ்க்கு பேரு 21s ன்னு சொல்லுவோம். 70sல நிறைய பாடி பில்டர்ஸ் ட்ரை பண்ணி பிரபலமான ஒரு டெக்னிக் இது. நார்மலி இந்த எக்ஸசைஸ்ல பாட்டம் ஆஃப், டாப் ஆஃப் அண்ட் ஃபுல் ரெப் அப்படின்னு சொல்லி 7 ரெப்பா 21 ரெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். இங்க இவர் அதையும் கஸ்டமைஸ் பண்ணி 10 ரெப்ஸா டோட்டலி 30 ரெப்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி ஹேமர் கர்ல் பொசிஷன்ல ஹோல்டு வேற பண்ண சொல்றாரு. இந்த ஒரு எக்ஸசைஸ் டெக்னிக்கை நீங்க பிகினரா இருந்தா தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஹை ரெப் டைம் அண்டர் டென்ஷன் டெக்னிக் வந்து பிகினருக்கு தேவையில்லாத ஒண்ணு. என்னதான் கம்மியான வெயிட்ல ட்ரெயின் பண்ணாலும் இந்த டெக்னிக்ல ஃபாலோ பண்ணும்போது 30 ரெப்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம இதுல பிகினர்ஸ் 2 அல்லது 3 செட் போடுவாங்க. அதை தவிர்த்து அடிஷனலா இன்னும் 2 எக்ஸசைஸ் ஆட் பண்ணாங்கன்னா சோலி முடிச்சு. இந்த மாதிரி ட்ரைனிங் டெக்னிக்ஸை பிகினிங்ல நீங்க ஃபாலோ பண்ணும்போது புவர் ஃபார்ம், எக்ஸசிவ் சோர்னஸ், இயர்லி பர்ன் அவுட், இன்ஜுரி ரிஸ்க் இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்கு. இயர்லி ஸ்டேஜ்ல உங்க ஒர்க் அவுட்டோட நோக்கம் பேசிக் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றதாகவும் ஒரு எக்ஸசைஸை சரியான ஃபார்ம்ல பண்றதுக்காக தான் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் செட்ஸா பண்ணுங்க. 3 to 4 செட்ஸ் 8 to 12 reps இஸ் மோர் தென் எனஃப். அதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணவே வேணாம்னு சொல்லல. ஒரு 3 months ஃபவுண்டேஷனை சாலிடா பில்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அம்சமான பைசெப்ஸுக்கு 6 எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி இவனுக்கு கண்டென்ட் போட்டு போயிடுறானுங்க. அதை பாக்குற பிகினர்ஸ் இவர் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஜிம்ல வந்து நம்ம அக்கப்போற கூட்டிகிட்டு இருக்கானுங்க. எக்கு, சிக்கனு, பீஃப், ஃபிஷ்ஷு இது இல்லாம வேர்ல்டுலயே டாப் கிளாஸ் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ற பாடி பில்டர்ஸே பைசெப்ஸுக்கு ஒரு 4 ஒர்க் அவுட் தான் போடுவான். நம்ம ஆளுங்க சாம்பார் சாதம், ரச சாதம்லாம் சாப்பிட்டு 6 வேரியேஷன் போட்டு அமர்க்கலமா பண்ணிட்டு இருக்கானுங்க. டூ மச் வால்யூம்ஸ், டூ மெனி வேரியேஷன்ஸ், அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ் இது எதுவுமே பிகினர்ஸ்க்கு தேவையில்லை. சிம்பிளா சொல்லணும்னா பைசெப்ஸே டெவலப் ஆகாத உனக்கு பைசெப்ஸ் பீக்குக்கான ஒர்க் அவுட் எதற்கு?